சேலம் ஈரோடுக்கு இடைப்பட்ட பகுதியில் சென்ற குர்லா விரைவு ரயிலில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரயில்வே ஒப்பந்த தொழிலாளி சிக்கினார். ரயில்களில் பாலியல் வன்முறை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க திராணில்லாத மைனாரிட்டி பாஜக அரசு உலக நாடுகளின் பிரச்சினைகளை பேசி வெற்று விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவனுக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் நிரூபணம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பள்ளி மாணவியை அழைத்துச் சென்று திருமணம் செய்ய முயன்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டில் பெண் வழக்கறிஞரிடம் அத்துமீறிய வடமாநில இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ரயில் நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு மெத்தனமாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் குடோனில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திராவிட மாடல் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் 1.5 கிலோ கஞ்சாவுடன் இருவர் பிடிபட்டனர். பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்த நிலையில் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 11 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிலையங்கள் உள்ள பகுதிகள் கஞ்சா விற்பனை மையங்களாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவிலுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடிகள் சிக்கினர். ரவுடிகள் கூட ஈடுபடும் அளவிற்கு பணம் கொழிக்கும் தொழிலாக கஞ்சா விற்பனை மாறியதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த பெண் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கையில் 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து விற்பனை செய்தது அம்பலம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காளிதாஸ் என்ற ரவுடி அதிகாலையில் மர்மமான முறையில் வெட்டி படுகொலை. ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை கூட முறையாக கண்காணிக்க திராணியில்லாமல் திராவிட மாடல் திமுக அரசின் ஏவல் துறை திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை அருகே ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தை திருடியதாக கூறி வாழைத்தோட்ட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டும் கொலையும் தினந்தோறும் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மனைவியை தன்னுடன் அனுப்பாத ஆத்திரத்தில் மைத்துனரை கத்தியால் குத்திய நபரை மனைவி மற்றும் அவரது சகோதரர்கள் சேர்ந்து கட்டையால் அடித்து கொன்ற கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திருமணத்தை மீறிய உறவை கண்டித்த கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்தது போல நாடகமாடிய மனைவி பிடிபட்டார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்டவை சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் விரக்தி.
திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே திருமணத்தை மீறிய உறவை கண்டித்து முன்னாள் ராணுவ வீரரை ஆண் நண்பருடன் இணைந்து மனைவி கூலிப்படையை ஏவி கொலை செய்த வழக்கு. கொலைக்கு உடந்தையான திமுக வழக்கறிஞர் ரமேஷ்காந்த் மற்றும் அவரது சகோதரர் நேதாஜி ஆகியோரை கைது செய்ய கோரி கொலையான வெங்கடேஷின் குடும்பத்தினர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியில் காலி மைதானத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. இறந்தவர் யார்? யாராவது கொலை செய்து மைதானத்தில் உடலை வீசி சென்றார்களா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கரும்பு தோட்டத்தில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. என் தம்பி முருகன் 3 நாளா காணாங்க. அது தேடிட்டு இருந்தோம். காலைல பார்த்தா எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சாவுல மர்மம் இருக்குது. நீங்க அதை எனக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எனக்கு தீர்ந்த பதிலை எனக்கு தெரியப்படுத்தணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாக்கம்பாடி வனப்பகுதியில் வனக்காப்பாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. வனப்பகுதியில் வேட்டையாட சென்ற இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் சாமானிய மக்களுக்கு துப்பாக்கி எப்படி கிடைக்கிறது என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் குறைந்த அழுத்த மின்சாரத்தால் மின் மோட்டார்கள் பழுதாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. திராவிட மாடல் அரசின் மின்துறை கூடுவாம்பூண்டியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 5,35,00,000 விவசாயிகள் அரசு திட்டங்களில் பயன்பெற்றதாக ஏக்கர் கணக்கில் பொய் கூறும் வேளாண் துறை அமைச்சர். தமிழகத்தில் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் மட்டுமே உள்ள நிலையில் 5.35 கோடி விவசாயிகள் பயன்பெற்றதாக அமைச்சர் எந்த தரவுகளின் அடிப்படையில் கூறுகிறார் என மக்கள் கேள்வி. வேலூரில் நடுவழியில் பழுதாகி நின்ற விடிய அரசின் தகரட்டப்பா பேருந்தை பயணிகள் கீழே இறங்கி தள்ளிவிட்ட அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்தை நம்பி எங்குமே செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரவு நேரத்தில் அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாமல் நடுவழியில் நின்றதால் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அவர். புதிய பேருந்துகளை வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்ற எண்ணம் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு துளியும் இல்லையா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை 2 மணி நேரம் பெய்த மழை காரணமாக குளம் போல் மாறிய சாலைகள். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடும் அவதி. 4000 கோடியில் கட்டப்பட்டதாக விடியா திமுக அரசு பெருமை பேசி வரும் மழைநீர் வடிகால்களை வெறும் 2 மாநகராட்சி மண்டலங்களில் பராமரிக்க மட்டும் 24 கோடி நிதி ஒதுக்கீடு. இது பராமரிப்பு திட்டமா அல்லது உடன்பிறப்புகளின் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் திட்டமா என சென்னை மாநகர மக்கள் கேள்வி. அதிகாரிகள் அவ்வப்போது மாறுவதால் விவசாயிகளின் குறைகள் தொடர்பான புகார்களை யாரிடம் சொல்வது என எனக்கே தெரியவில்லை என மதுரை ஆட்சியர் சங்கீதா பேச்சு. வேளாண் பட்ஜெட்டின் போது திமுகவினர் பச்சை துண்டு போட்டால் மட்டும் போதாது, விவசாயிகளின் குறைகளை தீர்க்க அதிகாரிகளை நியமிக்கவும் வேண்டும் என மக்கள் கருத்து. அடுத்து ஆரம் இன்சார்ஜ் போட்டாங்க, ஒரே ஒரு நாள் தான் போட்டாங்க. அதோட அவரை பண்ணாங்க. அடுத்து டிஆர்எம் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க 30 நாள் லீவ் போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிட்டாங்க. இப்ப டிஎன்சிசில யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கே தெரியல. மதுரையில ஆள் இல்ல. நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டை ஒன்றுக்கு 40 முதல் 70 ரூபாய் வரை விவசாயிகளிடமிருந்து வழிப்பறி நடைபெறுவதாக விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மதுரை ஆட்சியரிடம் முறையிட்ட விவசாயி. தற்போது வரை நெல் கொள்முதல் நிலைய புகார்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரிகள் யாரும் இல்லை என்றும் வேதனை. தொடர்ந்து பல வருஷமா
வாடிப்பட்டி பகுதியில் நெல்லு கொள்முதல் மையத்தில் 40 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும் வாங்குற பழக்கம் இருக்கு. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் 27 டன் ரேஷன் அரிசியை கடத்தி வந்து ரைஸ் மில்லில் பாலிஷ் செய்து கேரளாவிற்கு விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த அரிசி வியாபாரி பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் துணையோடு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதால் பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் அவதியுறும் பரிதாபம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 4வது நாளாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். வேலை நிறுத்த போராட்டத்தால் நாளொன்றுக்கு 35 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தறி உரிமையாளர்கள் அதிர்ச்சி தகவல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவ திருவிழா கோலாகலம். கண்ணன் திருக்கோலத்தில் காட்சியளித்த ராஜகோபாலனை தரிசித்த பக்தர்கள். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பாக நடைபெற்ற பல்லவ உற்சவத்தின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி. அவதார கட்டம் வைபவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தங்க காமக்கோட்டி விமானத்தில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டு வந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பிடிபட்ட நிலையில் அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரை. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரைத்த நிலையில் தங்கள் நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா என அலகாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம். இந்திய சினிமா வரலாற்றில் 1 மணி நேரத்தில் அதிக அளவில் டிக்கெட்டுகள் விற்பனையான படம் என்ற புகழை நடிகர் மோகன்லால் நடித்துள்ள எம்புரான் படம் பெற்றது. முன்பதிவு தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே 93,000 டிக்கெட்டுகள் விற்று லியோ படத்தின் சாதனையை முறியடித்துவிட்டதாக தகவல். தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு கையூட்டு தர மறுத்த குழந்தையின் தந்தையை காவலாளிகள் சேர்ந்து தாக்கிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ. அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற அராஜகங்கள் தலைவிரித்தாடும் நிலையில் மாரத்தான் புகழ் அமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தன்னுடைய அடுத்த படங்கள் பற்றி வதந்திகளை பரப்ப வேண்டாம், அவ்வாறு ஏதேனும் இருந்தால் நானே முதலாளாக தெரிவிப்பேன் என டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தகவல். அடுத்தடுத்து 3 படங்களை இயக்கவிருப்பதாக செய்திகள் பரவியதை அடுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் அஸ்வத் மாரிமுத்து பதிவு. பதினெட்டாவது IPL தொடர் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் பல பரீட்சை.